பண்ணுவாரு. அதனால மணிரத்னம் படம்ன்றதுனால முதல் நாளே போய் பார்த்தேன். படத்தோட ரிவ்யூ வந்து நிறைய நெகட்டிவா தான் இருக்க போகுது. பாசிட்டிவான திங்ஸ் எப்பப்ப அங்கங்க வருதோ முடிஞ்சா சொல்ல பாக்குறேன். செக்கச்சிவந்த வானம் மாதிரியே இருக்கு. அதுல இருந்தே வெளியே வந்த மாதிரி தெரியல மணிரத்னம். அதே கேங் வார் கேங் என்னெல்லாமோ காமிக்கிறாங்க. அதுல இருந்தே இன்னும் வெளியே வரல. அதே கலப்பம் அதே மாதிரி தொடர்ந்து கமல் கூட நடித்த அனைத்து நடிகர்களும் திரும்ப இதுல பாக்குறது அதெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. மணிரத்னம் மூவி மாதிரியே ஃபீல் பண்ண முடியல. ஆனா இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து கொஞ்சம் கிரிப்பிங்கா தான் இருக்கு. அவ்வளவு மோசம்னு சொல்ல முடியாது. குறிப்பா கமலஹாசனும் சிம்புவும் வரக்கூடிய பல காட்சிகள் வந்து நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. ஓரளவு அது பாக்குற மாதிரி இருக்கு. என்கேஜிங்கா இருக்கு. நிறைய இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட முதல் காட்சியில இருந்தே நமக்கு அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது. கடைசியில இவங்க 2 பேரும் சண்டை வர போகுதுங்கிறதால நிறைய தெரிஞ்சா கூட படம் ஓரளவு பாக்குற மாதிரி இருக்கு. ஆஹ் இதுல நிறைய நான் சொல்ல போறதுல ஸ்பாய்லர்ஸ் வரலாம். ஆனா இதுல எல்லாமே நமக்கு ட்ரைலர்லயே காமிச்சிட்டாங்க. சிம்புவும் கமலும் ஒருத்தர் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுனதுல ஒரு வகையில நல்லது. அதனால அந்த அந்த கட்டத்துக்கு நம்ம எப்ப போக போறோம், ஏன் வரப்போகுதுங்கிறத ஒட்டி போறோம். அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு என்னெல்லாமோ கதைகள், கிளைக்கதைகள், கிளை கிளை கதைகள் இதெல்லாமோ காமிக்கிறாங்க. முதல்ல படத்துல ஒன்றை விடாம செய்யறது காயல் கிட்டணத்தை சேர்ந்த பாஷைய கமலும் அவங்க மனைவி அவர் அபிராமியும் பேசுகிறது. தயவு செய்து கமல்ஹாசனுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வட்டார வழக்கு வேண்டாம், முடியல. ரொம்ப ஸ்டீரியோ டைப்பிக்கா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதை தாண்டி ஓரளவு ஒட்ட வைக்கிறது சிம்புவும் கமலும் வரக்கூடிய காட்சிகள் தான். இதை தாண்டி படத்துல என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்றதுக்கு யோசிக்க தான் செய்யணும். இன்டர்வல்ல அவ்வளவு ஒரு கிரிப்பிங்கான இடத்துல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்துல படம் முடியும் போது அடுத்தது என்னமோ கொண்டு போறாங்கன்னு பார்த்தா நிஜமா சொல்லணும்னா சங்கர் படம் மாதிரி ஆரம்பிக்கும். சங்கர் படம் மாதிரினா ஒரு பிரம்மாண்டமா அப்படி அந்த பழைய சங்கர்ல இந்த புது சங்கர் மாதிரி இந்தியன் டூ பார்த்த மாதிரி இருந்தது. இன்டர்வலுக்கு பிறகு அடுத்த 1 மணி நேரம் அதுலயும் புத்த மடாலயம் நான் வந்து ஒரு தற்காப்பு கலையை கற்றுக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது பக்குன்னு இருக்கு. ஐயோ திரும்ப வருமம்னு ஆரம்பிச்சிருவாரோ அதே மாதிரிதான் ஆரம்பிக்கிறாரு. அதை பார்க்க முடியல. சரி மேக்கப்பாவது கமலுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா அந்த மோதி தர்மர் மாதிரியே மேக்கப் போட்டு வச்சிருக்காங்க, வயசான மோதி தர்மர் மாதிரி. அதை பார்க்க முடியல. இதெல்லாம் நிறைய நடிகர்களை வீணடிச்சிருக்காங்க. நல்ல நல்ல நடிகர்கள். ஜார்ஜ் எல்லாம் எவ்வளவு நல்ல நடிகர். அவரெல்லாம் வந்து என்னமோ வந்துட்டு போறாரு. அங்கங்க ஒரு டைலாக் ஏதோ ஒரு scene வந்துட்டு போறாரு. அப்புறம் இந்த கமல் என்ன இன்டர்நேஷனல் தானா என்னன்னு தெரியல. அவர் ஏன் நேபாளத்துக்கு போறாருங்கிறதே நமக்கு என்னமோ என்னமோ ஒரு டைலாக். நீ தான் வேண்டிக்கிட்ட நான் போறேன், அவன் இமயமலைக்கு போறேன். அது யாரு வேண்டிக்கிட்டா, எதுக்கு வேண்டிக்கிட்டா ஒன்றும் தெரியல. இல்ல சொல்லி எனக்கு தான் காதல வெள்ளையா அதுவும் தெரியல. பார்த்தா திடீர்னு தனி ஹெலிகாப்டர்ல போறாரு. அவங்க அங்க வந்து ஏர்போர்ட்ல திடீர்னு 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இவர் ஆச்சரியமா பாக்குறாரு. அடுத்து ஒரு தனி ஹெலிகாப்டர்ல போறாரு. யாரா நீ என்ன சக்திவேல் ராயப்பர்னா யாரு கால் பண்ணி வந்தோம்னா இன்டர்நேஷனல் தானா நீ அப்படின்னு ஆஹ் கேட்குற மாதிரி இருக்கு. படத்தை இன்னொரு மைனஸ் பாயிண்ட், கமலோட இந்த வயசான காலத்துல பண்ற ரொமான்ஸ் இருக்கு பாருங்க. ஐயோ விஸ்வரூபம் படத்துலயும் அது அருவை. அந்த அளவுக்கு இதுல ரொம்ப இல்லை. ஆனா இந்த ரொமான்ஸையே தாங்க முடியல. ஆஹ் ரொம்ப த்ரிஷா வர்றாங்க. த்ரிஷா கூட ஒரு ரொமான்ஸ், அது கூட பெரிய அளவுல இல்ல. ஆனா அந்த ரொமான்ஸுக்கான அந்த சீன்ஸ், இவர் வந்து ரொம்ப திடீர்னு அபிராமிட்ட வந்து உருகி பேசுறது, அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்றது, இது மாதிரியான காட்சிகள். அப்புறம் அவனுக்கு ஒரு பொண்ணை சேர்த்து வைக்க போறேன், அதுக்கு சிம்பு பண்றது, சிம்புக்கும் அவனுக்குமான படிப்படியான விரோதத்தை கூட்ட போறாங்கன்னு பார்த்தா அதுலயும் ஒன்றும் விரோதம் வந்த மாதிரி தெரியல. இன்டர்வல் வரைக்கும் கஷ்டப்பட்டு பாதுகாத்த அந்த ஒரு கிரிப்பிங் வந்து இன்டர்வலுக்கு பிறகு படம் வந்து இன்னும் சமைச்சிருச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்குது. இன்டர்வல் பேக் முடியும், கடைசியில முடியுது. என்னமோ ஒரு ஆஹ் ஒரு ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வச்சு காமிச்சிருக்காங்க. சின்ன ட்விஸ்ட்லாம் இல்ல, பார்த்த எல்லாருக்குமே அது என்ன ட்விஸ்ட்ங்கிறது எனக்கு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அந்த காட்சியும் பாத்தீங்கன்னா சரி கிளைமாக்ஸாவது ஒழுங்கா முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டா பாசமலர் ரேஞ்சுக்கு என்னத்தையோ எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த காலத்துக்கு எடுபடுமா அதெல்லாம் தெரியல. ஏரமான உயர் பாட்டு போட்டுருக்காரு. 2 பாட்டு தான் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. அது கூட தனித்தனியா பாடல்களா வர்றதான்னு கேட்டா இல்ல, ஒரே மாண்டேஜ் அதுல நிறைய காட்சிகள் நடக்கிற மாதிரியே பாட்டை போட்டு முடிச்சிட்டாங்க. முத்தமழை பொழிவாயா தீபி தீ பாடினது நல்லா இருக்கா, ஆஹ் நம்ம சின்மயி பாடினது நல்லா இருக்கான்னு பெரிய சண்டை. படத்துல 2 பேர் பாடினது வேண்டாம்னு சொல்லி வைக்கல. வழக்கம் போல மணிரத்னம் அந்த பாட்டை படத்துல வைக்கவே இல்லை. இன்டர்வலுக்கு பிறகு 1 2 காட்சி நல்லா இருக்குன்னா அந்த நாசரை கொன்ற சீன் நல்லா இருந்தது. குறிப்பா நாசர் பேசுற டைலாக் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதுக்கடுத்து அந்த வால் பேப்பர்ல நாசரை பார்த்த உடனே கமல் செய்யற ரியாக்ஷன் அது நல்லா இருந்தது. ஆனா அது அபத்தம். பிறகு அவ்வளவு தூரம் வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா கொல்ல ஆரம்பிக்கிறவரு அந்த நாசரோட படத்தை வால் பேப்பரா வச்சிருப்பாராங்கிறதெல்லாம் நம்பவே முடியல. திடீர்னு சென்டிமெண்ட் சீன், கமலுக்கு சென்டிமெண்ட் சீன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. விக்ரமே எனக்கு ஒட்டல. கமல் வந்து தான் பொண்ணை பார்த்தோன்னே விடுகிறது, பேரனை பார்த்தோன்னே கொஞ்சறதெல்லாம் ஒட்டவே இல்லை. இதுல திடீர்னு அபிராமிக்கு ஒரு ட்விஸ்டான ஒரு சீன் வச்சு அவங்கள எங்கேயோ திருச்செந்தூர்ல காமிச்சு
இவர் திடீர்னு நேபாள் போறாரு, கோவால வர்றாங்க. அப்புறம் த்ரிஷா, சிம்பு அவங்களுக்கான அந்த சீன் வந்து நல்ல இன்ட்ரோலுக்கு முன்னாடி ரொம்ப நாளா எடுத்திருந்தாங்க. செம்ம பில்டப். யாரோட ஆசை நகையா இருக்க போறாங்கன்றது. ஆனா அதை புசுக்குன்னு என்னமோ வாங்கி காமிச்சு அதை ஒரே சீன்ல முடிச்சு அவருக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியல போல இருக்குது. எப்படி வளர்த்தெடுக்கிறதுங்கிறதுல கன்ஃபியூஷன் போல இருக்கு. குறிப்பா ரொம்ப மைனஸ் பாயிண்ட், ஸ்பாய்லர்ஸ் தான் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. தங்கச்சிய வந்து தேடுறான், தங்கச்சி தேடுறான். தான் வச்சிட்டு இருக்கிற பொண்ணை அல்லது தான் அண்ணன் வச்சிட்டு இருந்த பொண்ணை தான் வச்சுக்க ஆரம்பிச்சு அவளை வந்து தான் தங்கச்சி மாதிரிங்கிறான். தங்கச்சியோட நினைப்புல ஒண்ணு வச்சு இதெல்லாம் இந்த டைலாக்லாம் மணிரத்னம் படம் பார்த்த மாதிரி இல்லை. சரி, ஒட்டுமொத்த அந்த படத்தோட பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணிரத்னம் எவ்வளவு ஒரு பொறுப்பான டைரக்டர், இந்த படத்துல அந்த பொறுப்புக்கான விஷயங்களே இல்லை. அதாவது நல்ல நல்ல மேக்கிங், எக்ஸ்ட்ரானரி கேமரா, இன்டர்வல் வரைக்குமான எக்ஸ்ட்ரானரி பிஜிஎம், இதெல்லாம் வச்சே படத்தை ஒப்பிட்டுலாம் நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க வந்து இதெல்லாம் சுமாரா அந்த படம் கதையும் ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்தா படம் நல்லா இருந்தது. இந்த படத்துல கதையே இல்லை, உண்மையில கதையே இல்லை, எல்லாரும் சமைச்சு போட்ட கதை தான். சரி, அந்த கதை ஒன்றும் பெரிய கதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. திரைக்கதையாவது நல்லா இருக்கு. இன்டர்வல் வரைக்கும் பில்டப் பண்ணதை நீங்க அப்படியே மொத்தமா விட்டுட்டு இன்டர்வலுக்கு பிறகு வெறும் பழி வாங்குற படலமா மாத்தி, அதுலயும் கமலை வந்து பார்க்க முடியாத கமலை பாவமா இருக்கு. வயசாச்சு, நிறைய விஷயங்கள் நடக்க முடியல, ஆனா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. அது உண்மை, உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு, கஷ்டப்பட்டிருக்கிறாரு. இப்போ நடிச்சு ஆனா நமக்கு தான் அது எங்கேயுமே ஒட்ட மாட்டேங்குது. அதுக்கு வந்து சிம்புவோட ப்ரெசன்ஸ் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கு. படத்துல வந்து ரொம்ப பொறுப்புணர்ந்து நடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சிம்பு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஒரு கமல் கூட நடிக்கிறோமேன்ற மாதிரி எல்லாம் இல்லை. அந்த வகையில மணிரத்னம் அந்த பாராட்டணும். கமலும் சிம்புவும் இருக்காங்கன்றதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் என்னமோ ரொம்ப அன்பு ஒழுகுன்ற மாதிரி காமிச்சு, அல்லது பேட்டையில வர்ற மாதிரி நமக்கு முதல்ல ஸ்கூப் மாதிரி காமிச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரெண்டு பேரையும் நல்ல மோத விட்டுருக்கிறாரு, அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதை ஒரு லெவலுக்கு பிறகு கதையா கொண்டு போறதுல பெரிய அளவுல சொதப்பியிருக்கிறாரு. ஸோ படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்டர்வல் வரைக்கும் பார்க்க முடியிற மாதிரி இருக்குது, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்டர்வல் வரைக்குமான சிம்புவுக்கும் கமலுக்குமான காட்சிகள் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதை தாண்டி எதுவுமே சொல்ல முடியல. கேமரா வழக்கமான நல்லா இருக்கு. இன்டர்வல் வரைக்குமான பேக்ரவுண்ட் மியூசிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேரம் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு அவருக்குமே படம் போர்டிச்சு போச்சு போல இருக்கு. ஒரே டொயிங் தான், முடியல. சோக பாட்டுனாலே இசை இல்லாம வெறும் வரி மட்டும் வரணும்னு நினைச்சிருக்காரு. அங்கங்க அஞ்சு ஒண்ணு போய் நடத்தியும் வருது. கடைசியில சம்மந்தமே இல்லாம அவர் வந்து கூலிங் கிளாஸை போடும்போது விண்வெளி நாயகான்னு பாட்டு. எதுக்கு விண்வெளி, இந்த படத்துக்கும் விண்வெளி நாயகனுக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றும் புரியல. பல பேர் தேட்டர்ல பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. கர்ப்பத்தை கலைச்சிட்டான்னு ஒரு சீன்ல நான் கூட விஷா தான் கர்ப்பமாயிருக்கா போல இருக்கு, உங்க பொண்ணுதான் ஒரு டைலாக். ஓ, கமலுக்கே பொண்ணு பிறந்திருக்கு போல இருக்குன்னு நினைச்சா, கமலுக்கு பிறந்த பொண்ணு கர்ப்பத்தை கலைச்சிருக்கான், காரணம் இவர் பண்ண பாவமா. அப்புறம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன். அதாவது ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, அவருக்கு ஒரு ஒய்ஃப் வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏன் டைவர்ஸ்ன்னு காமிக்கணும்? தேவையே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ், அப்பாவுக்காக வீட்டுல இருந்து பாதுகாப்பு, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்து படம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கு. அவன் பொண்ணு வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான், கமல் பொண்ணு. அது ஒரு லவ் மேரேஜ். அதை வந்து கமல் ஏத்துக்க மாட்டாரு, ஜாதியை ஒத்துக்க மாட்டாரா, அப்புறம் அவரே சேர்த்து வைக்கிறது. இந்த மாதிரியான ஹெவி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் படம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கு. அந்த போலீஸ்காரர் மனைவியா வர்றது டிஸ்ட்ராக்ஷனும் நினைச்சேன். நல்ல வேலை அப்படி டிஸ்ட்ராக்ஷனை வைக்கல, அதுக்கு ஒரு அர்த்தமுள்ள கதையை பண்ணியிருக்கிறாரு. இந்த கமல் படங்கள்ல இருக்கக்கூடிய தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன் மணிரத்ன படங்கள்ல பாக்குறதுக்கு சலிப்பா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். நீட்டா ஒரு நேர்கோட்டில் கதையை சொன்னோம், இதுதான் கதை அப்படின்ற மாதிரி சொன்னோம், படத்தை எடுத்தோங்கிற மாதிரி இல்லாம முடிக்காம. அதான் இதுதான் படம். இன்னொரு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நாசர் வரக்கூடிய காட்சிகளும் நல்லா இருக்கு. அது பர்டிகுலர்லி இன்ட்ரோல் போறதா எல்லாமே ஒரு இந்த படத்தோட துரதிருஷ்டம்னா நல்ல காட்சி எல்லாமே இன்ட்ரோல் முன்னாடியே முடிஞ்சு போயிடுறதா அவங்க துரதிருஷ்டம். இன்ட்ரோலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மணி நேரம் வந்து நம்மள ஒரு பொறுமையை சோதிக்குது. அதனால அடுத்த அரை மணி நேரம் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்காதீங்க. அந்த பொறுமையை சோதிக்கிறது தொடர்தான் செய்யுது. நான் சொல்றது அந்த படத்தோட ஒட்டுமொத்த கலர் சேஞ்ச் வந்து இன்டர்வல்ல நடக்குது, பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிடுது. இந்த செக்கச்சி வந்த வானம் அந்த சிண்ட்ரோம்ல இருந்து மணிரத்னம் சீக்கிரமே வெளியே வர்றது நல்லது. செக்கச்சி வந்த வானம் வந்தப்போ அந்த படம் ஏன் ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மணிரத்னம் படங்கள்ல ஒரு சின்ன ஒரு போரிங் இருக்கும், போரிங்னஸ் வருதுன்னு நினைக்கும் போது செக்கச்சி வந்த வானம் இந்த காலத்து பசங்களோட என்கேஜ் ஆனப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது. இந்த படத்துலயும் மாடர்னா இருக்கான இருக்குது, இந்த காலத்து பசங்க ஏற்ற மாதிரி தான் இருக்கான, படம் ஒன்று சுமாரா இருக்கு. ஸோ மணிரத்னம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. அப்புறம் மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் வந்து இன்னைக்கு வர்ற இயக்குனர் மாதிரி எங்க வேணா அந்த ஹீரோ வந்து நிப்பான்றது இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. ரஜினி படத்தை முன்னெல்லாம் கமல் ரசிகர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, உங்கள் ரஜினி படம் அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் வந்து இந்த குண்டை தூக்கி எறியும்போது திடீர்னு ஒரு கை பிடிக்க ரஜினி நிற்பாரு, இங்கே அப்படித்தான் இருக்கு. அந்த காட்சியெல்லாம் விவரிக்க விரும்பல, போய் பாருங்க, அந்த கொடுமையெல்லாம் போய் பாருங்க. தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கேமரா அண்ட் மியூசிக், அந்த ரெண்டும் நல்லா இருக்கு.
படத்தோட ஒரே நிம்மதியான பாயிண்ட், எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னா சிம்பு மட்டும்தான். அடுத்த படமாவது இவரோட திரைப்படம் நல்ல படமா வரட்டும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி.